பல்வேறு இடங்கள்ல வந்து கரண்ட் கட் பண்றாங்க. திமுக அவர் எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, ஸ்பெசிபிக்கா சொல்ல. அதாவது வந்து அவர் வாய் வந்ததுன்னா பேசுறதுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன ரிப்போர்ட்டர்கள், நீங்களே விசாரணை பண்ணி எங்க கட்டாச்சு போட்டு போடுங்க. உங்களுக்கு தானே தெரியுமில்ல, நீங்களே விசாரிச்சு கேளுங்க. பொய்யான குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேற என்ன. அதே மாதிரி கரூர் நடந்த கூட்டத்திலேயே வந்து திமுக நீங்க தானே பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாரும் கண்ணு இருக்குல்ல, எல்லாரும் பார்த்து தானே போட்டீங்க. நீங்க தானே 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. பாப்பா மாநாட்டு பந்தலுக்குள்ளே பல லட்சம் பேர் வர முடியலன்னு ஊடகங்கள் தான் சொல்லிச்சு. திமுக வந்து எதையுமே மறைக்கிறது பழக்கங்கள் கிடையாது. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் தொண்டர்களே வந்தார்கள் என்று நீ ஊடகங்களே சொல்லியிருக்கு. அது மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பந்தலுக்குள் நுழைய முடியாமல் திக்குமுக்க ஆடினார்கள் என்பதும் எல்லா ஊடகங்களும் சொன்னார். ஆகவே இதை பார்த்து தாங்கி, எங்க கூட்டம்ன்றது கொள்கை கூட்டம், மற்றதெல்லாம் காக்கா கூட்டம் மாதிரி வந்து அதாவது எதிரிகள் எங்களை தாக்க திமுக தொண்டை எந்திரிச்சது. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், என் கட்சி தொண்டன் தூங்குனானா கும்பகர்ம, எந்திரிச்சு நின்றானா இந்திரிச்சித்து. அது போல எதிர்ப்பு கணைகள் யார் எங்களை நோக்கி வர்றதுனால திமுக தொண்டன்லாம் இப்ப இந்திரஜித்து போல எந்திரிச்சு நின்று களத்துக்கு வந்துட்டாங்க. தேர்தல் களத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. பல்வேறு தேர்தலை வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அரசியல் 2026 தேர்தல்ல நிறைய கட்சிகள் இந்த தேர்தல்ல இன்னைக்கு கணக்கு பிறகு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல 1 கோடி வீடுகளை எங்க தொண்டர்கள் போய் அணுகி இருக்கிறாங்க. ஏறத்தாழ 2,70,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களே 5,5 லட்சம் தான், 5,000 கோடி தான் இருக்கும். திமுக உறுப்பினர்களே ஏறத்தாழ 2,5 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆக இது இல்லாமல் திமுகவில் உறுப்பினர் ஆக முடியாத சூழ்நிலை இருக்கிற அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல், நேற்றுக்கு கூட ஒரு கருத்து கணிப்பை ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய நிருபர் சொன்னார், திமுக இந்த தேர்தலில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு ரெக்கார்டு அமைக்க போறது. இதுதான் 2026 தேர்தல் அப்படி அமைந்திருக்கு. காரணம் என்னன்னா, எங்களை எதிர்க்கக்கூடியவர்களே யாருன்னே இப்ப தெரியல, எங்க எதிரி யாருன்னே தெரியாத அடையாளங்கள் தெரியல. ஆனால் திமுகவுடைய தொண்டர்கள் தன்னுடைய பணியை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. வாக்காளர்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்காளர்களும் போற இடத்துல எங்களை வரவேற்கிறார்கள். ஆகவே தேர்தல் தேதியை எதிர்பார்த்து அவளோட திமுக தொண்டர்கள் இருக்கிறார். நிச்சயமாக திமுகவுக்கு இதுவரையிலே நடந்த தேர்தலை விட 26 தேர்தல் மகத்தான வெற்றி கிடைக்கும்.